உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு 2026வது வருடமாகப்பட்ட இந்த வருடத்தில் மாபெரும் மாற்றங்களும் திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. இந்த வருடத்தில் உங்களுடைய ராசியில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சந்திரன் ஆட்சி பெற்ற ஒரு ராசி எதுனா அதுதான் கடகராசி. கடகராசி என்பர்கள்னால் கடின உழைப்பாளிகள், மிகுதியான அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய திறமசாலிகள் சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்களே மறந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அது உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நல்ல மனசும் நல்ல ஆற்றலும் கொண்டவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் விஷு ஹாப்பி 2026ஆம் வருடம். இந்த வருடத்தில் பலவித வெற்றிகளை சந்திக்க போகிறீங்க. பலவித முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. பெரிய பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு ராசினா அது கடகராசி அன்பர்கள் தான். அந்த கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு பகவான் விரயத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரார். ஆனால் கடகத்திற்கு குரு ரொம்ப நல்லவர், பாக்கியாதிபதி 1ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு உண்டான தேவைகள், இத்தனை வருஷங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன், அதாவது இத்தனை நாளாக நீங்கள் விதைச்சு நீங்கள் அதாவது உழைச்சி பாடுபட்டு அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணி இப்போ நீங்கள் அறுவடை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கிறது என்னென்னா, தொழில் ரீதியில் பெரிய லெவலில் திருப்பங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக நெருக்கடியில் இருந்து நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லா போகுதுன்ட்டு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதனால் சில சிக்கல்கள், கடைசியில் பார்த்தா இது ஒன்று வச்சுக்கலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் எங்கே வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அது உங்களுக்கு சூடு பிடிக்கும். அது ஹை லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிற காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 100% எனக்கு தெரிஞ்சு இந்த ராசியினுடைய அடிப்படை அமைவுகளே என்னன்னு கேட்டால், இது சரராசி. ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக இருப்பீங்க, தூக்கமே இல்லாமல் உழைப்பீங்க. அப்போது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய நட்புகள் அரசியல் ரீதியில் இருந்தும், பெரிய லெவலில் அரசாங்க சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்தும், நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோடு வாழக்கூடியவங்க. அப்போ உங்களுடைய இலக்கு பெரிய லெவலில் இருக்கும், டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 5ல் குரு இருந்துட்டாலோ, ப்ளஸ் உங்களுடைய லக்னத்தில் சூரியன் உச்சம் பெற்றோ, ஒருவேளை உங்களுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்துட்டாலோ பெரிய லெவலில் நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. இது உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 9ஆம் வீட்டில். அப்போது இந்த 7ஆம் பாவாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குண்டான ஒரு சில பிரச்சனைகள் அழகாக சால்வ் ஆகி ஒன்றிணைவீங்க. ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க. அதே நேரத்தில் பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க விலைக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்க உங்களை விரும்பி வரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் உண்டாகும். அவங்க கல்வி ரீதியில் ஒரு டெவலப்மெண்ட், கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும், ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கக்கூடும். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு அழகாக சொல்லணும்னா, மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு சில விஷயங்களை உற்சாகமாக செய்வீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பலவித நல்லதை செய்வீங்க. அவர்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்கு காரணம் நீங்களாக இருப்பீங்க. அந்த லெவலுக்கு சில ஒரு ஹைலைட் இந்த கடகராசிக்கு இந்த வருடம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். திருமணம் நல்ல சுபகாரியங்கள் கைக்கூடும். சுபவிரயங்கள் செய்ய போகிறீங்க. அதுலேயும் பல பேர் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் வேலைவாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறேன் புதுசாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 100% கிடைக்குதுங்க. மூவ் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துல நிற்க போகிறீங்க. அதுலேயும் ஆல்ரெடி நான் வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இருக்கும். கிடைக்கிறது மட்டும் இல்லை, ப்ரொமோஷனே வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கு, உங்கள் மேலே மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டம் இது இருக்க போகுது. இதில் குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு
ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக உபத்திரியமாக இருந்திருக்கும், அந்த உபத்திரியங்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடு முயற்சிகளுக்கு உண்டான எல்லா வேலைப்பாடுகளையும் நான் செஞ்சேன், ஆனால் எல்லாமே கடைசி நேரத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பிரேக் ஆகிட்டே இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். 2026 வெளிநாடு போகிற முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க. சந்தித்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு உண்டான அற்புத காலகட்டமாக இது மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. இப்போ அந்த குடுக்கல் வாங்கல் ரீதி உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஒரு நல்ல அடுத்தடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக உங்களுக்கு அந்த கடகராசிக்கு இருக்கிற ஹைலைட் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த குரு பார்வை 7ஆம் பாவத்தில் விழுது, ப்ளஸ் 5ஆம் பாவத்தில் விழுது, பூர்வ புண்ணிய இடத்துல விழுது. பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களை சேரும். தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் ரீதியில் அவர்களுக்கு உண்டான திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். செய்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளும் வெளிநாடு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிளிக் ஆகும். அதற்குண்டான முயற்சிகளை அவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. இதில் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, கூட பிறந்தவர்களால் இருந்த மனச்சஞ்சலங்கள் நீங்கும். அவர்களால் உங்களுக்கு இருந்த சிக்கல்களும் ஒரு விதமான ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும். மேலும் பிரிஞ்சவங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிகழும். அதே நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவர்களை நம்பி முழுசாக எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க. உங்கள் ஃபோக்கஸை அதில் காட்டுங்க. அதே நேரத்தில் நானாச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி செய்கிறதுலையோ கொஞ்சம் சற்று எச்சரிக்கையோடு இருங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வேறு லெவலில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கிற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த வருடத்தை நீங்கள் சில அடையாளத்தை காட்டி இந்த வருடத்தில் நான் இதை செஞ்சேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு இது எல்லாமே அமைஞ்சு வரும். அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான வருடமாக இது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். மேலும் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால சற்று பேசும்போது பொறுமையாக நிதானமாக மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுங்க. இல்லைனா அது உங்களுக்கு இடைஞ்சலாக மாறிடும். குடும்ப ரீதியிலையும் சற்று எச்சரிக்கையோடு இருங்க. கணவன் மனைவி, கணவன் விஷயத்தில் மனைவி, மனைவி விஷயத்தில் கணவனும் சரி, எப்போவும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அசால்ட்டாக அலட்சியமாக ஏதாவது ஒன்று பேசினாலும், ஏதோ ஒரு அண்ணன் தம்பி நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க தானேன்ட்டு அடா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினாலும் அது நாளைக்கு உங்களுக்கு தலைவலியாக மாறக்கூடிய நிலைமை உருவாகிடும். இல்லாதது ஒன்று இருக்கிறதா அந்த இடத்துல உருவாச்சுன்னா அது குடும்பத்தையே சிதைச்சிடும், அந்த லெவலுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். ஏன்னா கேது 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. ஒருவேளை உங்களுக்கு குரு திசையில் சுக்கிர புத்தி ப்ளஸ் குரு அந்தரம், இல்லைனா சுக்கிர திசையில் குரு புத்தி ப்ளஸ் சுக்கிரன் அந்தரம் இப்படி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறத விட வாழாமல் இருந்தாலே பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சு விட்ருவோம். அந்த திசா புத்திகள் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க, ரொம்ப அவசியம். மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைவுகளில் திசா புத்திகள் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல் ரொம்ப முக்கியம். அந்த பரல்கள் எத்தனை பெற்று இருக்குது, ஒரு 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆயிடுச்சுன்னா அப்படியே நெகட்டிவாக வேலை செஞ்சிடும். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் அதாவது வைராக்கியத்தோடு செயல்படக்கூடியவங்க. வைராக்கியத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சில பிரச்சனைகளாலையும் எதிர்பாராத சில குழப்பங்களாலையும் சின்னதாக ஆரம்பித்த ஒரு கடன் பெரிய லெவலில் உருவாகி அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு நினச்சி மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த கடன் சுமைகளிலிருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா வரவு செலவு ரீதியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க.
ஆனால் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் தரப்போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.